எங்க போறது? என் கார் வரலன்னா என்னடி? நமக்குன்னு எத்தனை எடுத்து வாங்க கார்ல வருவாங்கடி. என்னடி சொல்ற? கொஞ்சம் போறேன். ஏய், அங்க ஒரு அசல் இடிச்ச வாய வராண்டி. என்னடி இது? கொஞ்சம் இரு சொல்றேன். ஐயோ ராதா கர்ப்பமாயிட்டாரு. அப்பா இடுப்பு வலிக்குது. ஐயோ சார் சார் கொஞ்சம் வாங்க. ஐயோ என்ன மேடம்? கர்ப்பங்க. ஐயோ பேசிட்டு இருக்கிற நேரத்துல புள்ள பொறுத்து போல இருக்கே. சார் கர்ப்பவதியை நிக்க வச்சு பேசினா கார் பஞ்சர் ஆயிடும்னு சொல்லுவாங்க. ஏன் சார் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஏக்கம் இல்லையா? சீக்கிரம் ஏத்திட்டு போங்க. அட எங்கம்மா? ராஜேஸ்வரி நர்சிங் ஹோமுக்கு. அது எங்க இருக்கு? ஏஎம் ஸ்டுடியோ பக்கத்துல இருக்கு. சாரி மேடம், எங்க முதலாளி திட்டுவாரு. நான் அவசரமா போகணும். ஐயோ 11:30 மணிக்கு டெலிவரி ஆயிடுமே. சீக்கிரம் போணுமே சார். ஐயோ சார். சரி சரி ஏறி தொலைங்க. யார் முகத்துல முடிச்சனோ? நான் வரலடி, எனக்கு பயமா இருக்கு. சரி பயந்துக்குள்ளே போடி. வந்து உட்காரேண்டி. கதவை சாத்தேண்டி. ஏங்க கர்ப்பம்ன்றீங்க, கழுத்துல தாலிய காணோம். கல்யாணம் ஆகாமலே கர்ப்பமா? சரி சீக்கிரம் போங்க, நியூஸ் போட்டுடுவாங்க. நியூஸ்ரீலா? நம்மள பத்தி தப்பா நியூஸ் போட்டுடுவாங்க. அது சரி. ஐயோ 11:30 மணிக்கு டெலிவரி ஆயிடுமே. சீக்கிரம் போங்க. 11:30 மணிக்கு? என்னம்மா எல்லாரும் மாசத்தை தான் கரெக்டா சொல்லுவாங்க, நீங்க மணியை கூட கரெக்டா சொல்றீங்க. சார் எனக்கு எப்பவுமே 11:30 மணிக்கு தான் டெலிவரி ஆகுறது வழக்கம். சார் இது ரைட்லயே போயிடுங்க. ரைட்ல போக முடியாதுமா, இது நோ என்ட்ரி. ஐயோ அம்மா வலி பொறுக்க முடியலையே. பாத்துட்டு சும்மா இருக்கீங்களேடி. சரி போய் தொலைக்கிறேன். சார் எங்க சார் போயிட்டு இருக்கீங்க? இங்கதான் சார். நிறுத்துங்க சார், நிறுத்துங்க. அம்மா அம்மா. என்னங்க ராஜேஸ்வரி நர்சிங் ஹோம் போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து ராஜேஸ்வரி தியேட்டர்ல நிறுத்திருக்கீங்க? ஐ அம் சோ சாரி சார். 11:30 மணிக்கு டெலிவரின்னு சொன்னது நூன் ஷோவா தான். அப்போ கர்ப்பம் கலைஞ்சு போச்சு. இந்தாங்க குழந்தை, பால் கொடுத்து பத்திரமா வச்சுக்கங்க. அப்ப நீங்க அம்மா போறேன்னு சொன்னது? அம்மாவை பார்க்கதா. பை பை. எப்படியோ உனக்கு இழுச்சு வாங்கி கிடைச்சிடுறாடி. ச்சே, தனியா நான் எங்க போய் சொல்லுவேன்? கோர்ட்ல சொல்லுப்பா. சார் நீங்களா வந்து என்ன சார் வேணும்? லைசென்ஸ் வேணுமா? உங்கள மாதிரி சின்ன பசங்க லைசென்ஸ் கொடுக்க போய் தான் என்ட்ரி எது நுழையுதுன்னு தெரியாம கார் ஓட்டுறீங்க. அது ஒண்ணு இல்ல சார், வந்து அந்த பொண்ணு நான் வந்து கர்ப்பம் கலைச்சு அந்த தப்பு வேற பண்ணிருக்கியா? முதல்ல நட. சார் 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 இல்ல. ஏய் அங்க ஒரு இடிச்ச வாய வராண்டி. சார் சார் சார். ஐயோ வலி உயிர் போகுதே. என்ன மேடம் ஏன் கார் நிறுத்துனீங்க? சார் அத காலேஜ் பொண்ணு வாயால எப்படி சார் சொல்ல முடியும்? நீ சொல்லேண்டி. சார் சிஎஸ் பிரெக்னன்ட், திடீர்னு லேபர் பெயின் வந்துருச்சு. இங்கிலீஷ் என்னடி இங்கிலீஷ்? தமிழ்ல சொல்லேண்டி. சார் எனக்கு பிரசவ வேதனை. ராஜேஸ்வரி நர்சிங் ஹோம்க்கு போகணும். டெலிவரி டைம் 11:30. அந்த பாவி பையன் அம்போட விட்டுட்டு போயிட்டானே. ஏங்க சீக்கிரம் ஏறுங்க, உட்காருங்க. ஏறுங்கடி ஏறுங்கடி. ஐயோ முள்ள வலி பொறுக்க முடியலையே. படத்தை பார்க்கணுமே. சீக்கிரம் போங்க சார். குழந்தை கார்லயே பிறந்துரும் போல இருக்கே. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. ஐயோ சீக்கிரம் போங்களேன், வலி உயிர் போகுது. ஏண்டி டிக்கெட் கிடைக்குமா? கிடைக்கலனா பிளாக்ல வாங்கிப்போ. என்னது பிரசவ ஆஸ்பத்திரியில பிளாக்கா? பாத்தீங்களா சார், இந்தியா ரொம்ப கெட்டு போச்சு. அபார்ஷன் கூட அநியாயமா சார்ஜ் பண்றாங்க. வா வா. நாகராஜா ஏன்டா லேட்டு? வர வழியில ஒரு பிரசவ கேஸ்டா, அதை ஏத்திட்டு வர லேட் ஆயிடுச்சு. அப்படியா? மாட்டிக்கிட்டோண்டி. ஓஹோ இந்த கேஸா? இது வழக்கமா ராஜேஸ்வரி நர்சிங் ஹோம் தானே போவோம். டிரைவர் நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல நான் இருங்க மேடம், கர்ப்பம் கலைஞ்சிட போகுது. இன்னைக்கு உங்க டெலிவரியை நான் பாத்துக்கிறேன். உட்காருங்க. பாவம் குழந்தை காத்துல பறந்துற போது கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ப்ளீஸ் காரை நிறுத்திக்கிங்க, நாங்க இங்கே இறங்கிக்கிறோம். அவசரப்படாதீங்க, இப்படி அவசரப்பட்டீங்கன்னா குறப்பிரசவம் ஆயிடும். ஏண்டா இவங்களை உனக்கு முன்னாடியே தெரியுமா? நல்லாவே தெரியும். போன வாரம் தானே இவங்களை ராஜேஸ்வரி நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணேன். ஓஹோ, வேலை போறதுக்கு காரணம் சொன்னியே அந்த பொண்ண? ஆமாண்டா, இவங்களுக்கு வாரம் வாரம் கர்ப்பமாகும். கரெக்டா 11:30 மணிக்கு டெலிவரி ஆயிடும். ஐயோ
நல்ல நர்சிங் ஹோம் இருக்கு. அங்க இந்த மாதிரி அவசர பிரசவம் எல்லாம் நல்லா பாப்பாங்க. ஐயோ ஓடி வாங்க காப்பாத்துங்க. ஐயோ ஓடி வாங்க காப்பாத்து. இருமா, நான் இன்னும் தொட கூட இல்ல, அதுக்குள்ள ஏன் அப்படி அலற? என்ன கெடுத்துட்டீங்கன்னா எனக்கு மனைவியா வரப்போறவளை தவிர வேற யாரையும் தொட கூட மாட்டேன். மெட்ராஸ் இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தான். அப்படி பொடி நடையா வந்து சேருங்க. வழியில வேர்க்கும். அப்ப உன் குழந்தைய வச்சு அப்படியே மூஞ்ச தொடச்சு வந்து சேரு. பிடி வாடா. இப்ப என்னடி பண்றது? ஒண்ணும் தெரியலடி. ஏதாவது லாரி கிரியை பிடிச்சு போக வேண்டியதுதான். ஏடி கத்துற? நான் தாண்டி ராதா. ராதாவா? என்னடி இது? கிளாஸ கட் பண்ணிட்டு நூன் ஷோக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படி சிமெண்டோட வந்து நிக்கிறியே, என்னாச்சு? எல்லாம் அந்த பாவி பயலால வந்தது. என்ன கொண்டு போய் வெகு தூரத்துல இறக்கி விட்டுட்டான். அங்க இருந்து பஸ் கிடைக்காம ஒரு சிமெண்ட் லாரியில ஏறி வந்த. உனக்கு வேணும்டி. உன்னா நூன் ஷோ பாக்கிறதுக்கு கர்ப்பம் ஆயிடுற. நூன் ஷோ பார்க்க போனதுக்கே இந்த கதின்னா நைட் ஷோ பார்க்க போயிருந்தா என்ன இருக்கும்? ஆமா, இந்த நல்ல காட்டு செஞ்ச புண்ணியமா யாருடி? சும்மா இருடி. ஏண்டி அப்பா உள்ள இருக்காரா? உங்க அப்பா அம்மா 2 பேரும் வெளியில போயிருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ள சீக்கிரம் போய் குளிப்போம், இல்லனா உடம்புல இருக்க சிமெண்ட் செப்டிக் ஆயிடும். ஏய் குண்டே, தண்ணி காயவே. ஹலோ, சூசோவி சொக்கலிங்க பேசுறேன். பெண்கள் முன்னேற்ற சங்கத்துக்கு என்ன தலைவரா போட்டிருக்கிறீங்களா? அவங்க எத்தனை மெம்பர்ஸ்? 422 பேரா? அவ்வளவு பேருக்கு நான் தான் தலைமையா? என்ன சார் இது, எப்படி சார் சமாளிக்கிறது? சரி போட்டுங்க. தாயே, பெண்களை பாதுகாக்கிறதுக்குன்னே என்ன படிச்சிருக்கியம்மா, படிச்சிருக்கியே. வாமா வா, நியாயத்தை கேட்போம். யாருங்க? என்னையா யாருன்னு கேக்குறீங்க? என்ன தெரியல? தெரியலையே. ஐயா நடிக்கிறியா? என் பொண்ணு அவ வயித்துல உன் வாரிச சுமந்துகிட்டு வந்து நிக்கிறாயா? மரியாதையா நீ அவளை ஏத்துக்க. என்ன அப்பனும் பொண்ணும் வந்து என்ன மிரட்டி தகராறு பண்றீங்களா? மிஞ்சி போனீங்கன்னா போலீஸுக்கு போன் பண்ணுவேன், ஜாக்கிரதை. கூப்பிடியா போலீஸ? என் மக வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீதான் அப்பன்னு டாக்டரை வச்சு நிரூபிப்பையா? அதே டாக்டர் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. தட் இஸ் டூப்ளிகேட் சர்டிபிகேட், டூப்ளிகேட் சர்டிபிகேட். மரியாதையா இந்த விஷயத்தை பெருசாக்காம நான் கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு ஓடிடு. யாருக்குயா வேணும் உன் பணம்? இதுக்கெல்லாம் நீ பலனை அனுபவிக்கத்தான் போற. நீ போறியா? போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா? போறையா? போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றேன். பெத்த அப்பா வயிறறிஞ்சு சொல்றையா? இதுக்கெல்லாம் நீ கண்ணீர் விடுற காலம் வரத்தான் போகுது. ஓட்டா, உன்னை போல எத்தனை பேரை பார்த்தவன். முதலாளி, யாராவ? என்னடா விஷயம்? திருச்சியில இருந்து உங்க ஃப்ரெண்ட் சிவகுருநாத கூப்பிடுறாருங்க. அங்க இருந்து கூப்பிட்டா இங்க எப்படி கேட்கும்? ஒருவேளை மலைக்கோட்டையில இருந்து கத்துறானோ? அட நீங்க ஒண்ணு போன்ல கூப்பிடுறாருங்க. போய் கனெக்ஷன் கொடுறேன். இந்த கொடுத்துறேன். இன்டர்வியூக்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்ட. நாட்டுல வேலை கூட ஈஸியா கிடைச்சிடும். ஆனா நல்ல காதலி கிடைக்கிறதா கஷ்டம். அது சரி. ஏய், அவகிட்ட சரியா சொல்லிருக்கல. கரெக்டா 3 மணிக்கு வந்துருவாள். உனக்கு முன்னாடியே அவ வந்துருவா. போதுமா? டேய், உண்மையிலே என்ன லவ் பண்றாளா? ஐயோ, காதலுக்கு அடையாளமா தான் புக்கு கொடுத்தால, அதுல இருந்தே தெரியல அவ உன்னை லவ் பண்றான்னு. புறப்படு புறப்படு. இந்த போனுக்கு நேரம் காலமே கிடையாது. ஹலோ, யாரு? நாகராஜனா? நான் தாண்டா உங்க அம்மா புருஷன், உங்க அப்பன் பேசுறேன். அப்பாவா? என்னப்பா? உனக்கு ஒரு நல்ல பொண்ணு பாத்திருக்கேன். ஐயோ, பொண்ணா? யாருப்பா? என் பாலிய சிநேகிதன் சொக்கலிங்கம் பிள்ளையோட மகன். அவசியம் போய் பாரு. பொண்ணை பார்த்துட்டு அவ சிநேகிதான் பிடிக்குதுன்னு சொல்லாத. சொக்கலிங்கத்தோட அட்ரஸ் என்ன தெரியுமா? சரி போய் பாக்குறப்பா. என்னடா? வழக்கம் போல பொண்ணு பாக்குற படம் தான். யாரோ ஒரு ஃப்ரெண்ட் பொண்ணா போய் பாத்துட்டு வரேன்னு கெஞ்சிரு. பாவண்டா அவரு. போய் பார்த்துட்டு தான் வந்துருவோமே. அறிவு இருக்கா அவனுக்கு? அங்க எனக்காக எங்கேயும் காட்டுட்டுப்பா. அவளை ஏமாத்திட்டு நான் வேற பொண்ணு பாக்குறேன். அது சரி, உங்க அப்பா பொண்ணை போய் பாத்தியான்னு கேட்பாரு. அதுக்கு என்ன பண்ண போற? ஒரு ஐடியா. நீ ராஜா, நீ எனக்கு பதிலா அந்த வீட்டுக்கு போற, பொண்ணை பாக்குற, பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன விளையாடுறியா? எங்க அக்காக்கு கண்டெஸ்ட் பண்றதுக்காக நான் ஹாஸ்பிடல் போகணும். வேற வேலை இல்ல. டேய் ராஜா, எனக்காக இந்த உதவி பண்ற. பொண்ணை பார்த்து அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போடா, ப்ளீஸ் ப்ளீஸ். யாரா அவன்? சரி சரி, அட்ரஸ் கொடு. ஏமா ராதா, புஸ்தகத்தை ஏன் இப்படி தூக்கி எறிகிற? எனக்கு பிடிக்கல. இந்த புஸ்தகம் பிடிக்கலன்னா மூர் மார்க்கெட்டுக்கு போய் புது புஸ்தகம் வாங்கி தர்றேன். விளையாடாதீங்க. காலேஜ் கட் பண்ணிட்டு ஏன் வர சொன்னீங்க?
யார கேட்டு பொண்ணு பார்க்க நீங்க ஏற்பாடு பண்ணீங்க இதுக்கு யாரடி கேட்கணும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது பெத்தவங்களோட கடமை இந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ண முடியாதா அம்மாடி இது என்ன ரயில்வே டிக்கெட்டா கேன்சல் பண்றதுக்கு? சிவகுருநாதன் என்னுடைய பால்ய நண்பன். அவன் உன்னை மருமகள் அடையறதுக்கு ஆசைப்படுறாமா? அது என்னால முடியவே முடியாது. ஏண்டி இப்ப என்ன கல்யாணமா நடக்க போகுது? அந்த பையன் வரட்டும், பார்க்கட்டும், போகட்டும். வரட்டும் அந்த மாப்பிள்ளை பையன். நான் கேக்குற கேள்வியில அவன் இந்தியா விட்டே ஓடிடணும். ராஜா, இவ்வளவு சீக்கிரமா நம்ம காதலர்களா ஆகும்னு நான் நினைக்கவே இல்ல. ஆமா கீதா, இதுக்கெல்லாம் காரணம் என் ஃப்ரெண்டு ராஜா தான். அவன் மட்டும் இல்லன்னா நான் உன்னை பார்த்தே இருக்க முடியாது. பைத்தியக்காரனே அலைஞ்சிருப்பேன். இப்ப மட்டும் என்னவா? ஏய், சரி சரி, எனக்கு டைம் ஆச்சு. எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நான் வரேன். இரு கீதா, நான் கேட்டத இன்னும் கொடுக்கவே இல்லையே. அட்ரஸ் தான் கொடுத்தேனே. அது இல்ல, இது ஐயோ, இந்த இடத்துலயா? இந்த இடத்துல இல்ல, இந்த இடத்துல. முதட்லயா?